Daily. Taste the Daily. அமைச்சர் KN நேருவின் விமர்சனம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். மடை மாற்றினாலும் எழுச்சி பயணம் தொடரும் என EPS பதிலடி கொடுத்திருக்கிறார். அமைச்சர் KN நேருவின் விமர்சனம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அதில் மடை மாற்றினாலும் எழுச்சி பயணம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேருவை விட்டு ஆழம் பார்க்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என EPS தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் KN நேருவின் விமர்சனம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அதில் மடை மாற்றினாலும் எழுச்சி பயணம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தனது முதற்கட்ட அந்த சுற்றுப்பயணத்தில் பல்வேறு விஷயங்கள் தனக்கு தெரிய வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் நேருவின் மூலமாக திமுக தங்களுடைய பயணத்தை திசை திருப்ப மடைமாற்ற நினைப்பதாகவும் EPS தங்களுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் என்ன மடைமாற்றம் செய்ய நினைத்தாலும் சரி, என்னுடைய எழுச்சி பயணம் தொடரும் என்று EPS தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக அதிமுகவிற்கு ஆதரவு தொடர்ந்து பெருகி வருவதாகவும் அதன் மூலமாக 2026 தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இந்த 52 மாதங்களில் திமுக தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லும் தான் இதை மக்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் சுயநலத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மக்கள் நலனை தள்ளி வைத்துவிட்டு தொடர்ந்து திமுக ஆட்சி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தன்னுடைய எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து அவர் இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுகிறார் என்றும் EPS அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 31 சட்டமன்ற தொகுதிகளில் 12.5 லட்சம் மக்களை தான் சந்தித்ததாகவும் EPS தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தான் சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர், பெண்கள், வேலையில்லா பட்டதாரிகள் என பல தரப்பினரை சந்தித்ததாகவும் இந்த பலதரப்பட்ட மக்களும் இந்த 52 மாத கால திமுக ஆட்சியிலே அவர்கள் பல்வேறு வேதனைகளை அனுபவித்து வருவதாகவும் தன்னிடம் எடுத்துரைத்ததாக EPS தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த விஷயங்களை எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சரி செய்து கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தன்னுடைய இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த எழுச்சி பயணத்தை திமுகவால் தடுக்க முடியாது எனவும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் ஆதரவுடன் 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.